ஹாய், வெல்கம் டு ஐனி கிச்சன். இன்றைக்கி நம்ம கோபி 65 எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வெந்நீரில் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட இதை அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகும். இப்போ ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் சோள மாவு சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் நம்ம இதை போட்டு எடுத்துடலாம். அப்படியே எல்லா பக்கமும் படுற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப கிறிஸ்பியான காலிஃப்ளவர் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்படியே நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய காலிஃப்ளவரையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா காலிஃப்ளவர், அதையும் இதோட ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான கோபி 65 நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஐனி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.